இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு மிலிட்டரி ஆபீசர் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வராரு. அப்போ இந்த பொண்ணு அவரை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி வந்துடுறாங்க. வந்து ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிறாங்க. இந்த மிலிட்டரி ஆபீசரும் அந்த பொண்ணு எங்க போனுச்சுன்னு தெரியாம தேடிட்டே அங்க இருந்து போறாரு. அந்த பொண்ணு அவர் போனதுக்கு அப்புறம் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் தன்னோட அம்மா கிட்ட குடுக்கறாங்க. அம்மா இந்த பணத்தை வச்சு நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. உடனே அந்த பொண்ணுடைய அம்மா உனக்கு இந்த பணம் எப்படி கிடைச்சதுன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும்ங்க. உங்களுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அந்த பொண்ணு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா, இங்க பாருமா, நம்ம ஏழைகளா இருக்கலாம், ஆனா என்னைக்குமே அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. நீ முதல்ல இந்த பணத்தை எடுத்துட்டு போய் யார்கிட்ட திருடுனியோ அவங்க கிட்டயே கொடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. அந்த பொண்ணும் அந்த மிலிட்டரி ஆபீசர் கிட்ட போய் பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துறாங்க. அவரு பணத்தை வாங்கிட்டு, ஏமா பணத்தை திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன்னு கேக்குறாரு. உடனே அந்த பொண்ணு, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார், அதனாலதான் அவங்க பணத்தை திருடிட்டு போனேன். ஆனா எங்க அம்மா அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு பணத்தை எடுத்துட்டு போய் திருப்பி கொடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. பணத்தை எடுத்ததுக்காக என்ன பண்ணிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க. உடனே அந்த மிலிட்டரி ஆபீசர் அண்ணன் பணத்தை அண்ணன் பொண்ணு கிட்ட கொடுத்து, இந்த பணத்தை வச்சு உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ, என்னுடைய வீடு பக்கத்துல தான் இருக்கு, உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் என்ன கேளுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதை கேட்ட உடனே அந்த பொண்ணும் ரொம்ப நன்றி சார்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த மிலிட்டரி ஆபீசர் இந்த பொண்ணுக்கு உதவின செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.